கணவன் மனைவிக்கு மத்தியில அன்பு வளர வேண்டும் என்றால், பிணக்குகள் நீங்க வேண்டும் என்றால், மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால், கணவனுக்கு மனைவி உதவி, மனைவிக்கு கணவன் உதவி, இப்படி இருந்தால் தான் நடக்கும். நான் வீட்டு வேலையை பண்ண மாட்டேன், வெளியில போய் எந்த வேலையை நான் பார்ப்பேன் அப்படின்னா எந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அவ்வளவு அழகாக தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்து நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு மத்தியில தெளிவுபடுத்தி சொல்லி காட்டுகிறார்கள். நல்ல பெண் என்றால் குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டமான சூழல், எவ்வளவு சங்கடமான சூழல், எவ்வளவு பொருளாதார நெருக்கடி என்ன வந்தாலும் அந்த சாலிகான அந்த பெண்ணு எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கெல்லாம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க மனம் முடிக்கும் போது மார்க்கம் உள்ள பெண்ணை, மார்க்கம் உள்ள ஆணை நீங்க திருமணம் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சிவகங்கை மாவட்டத்தின் சார்பிலே நடைபெறுகின்ற ஜனநாயக பாதுகாப்பு மாநாட்டிலே நாம் எல்லாம் திரளாக பங்கு பெற்றிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாம் கூறும் இனிய குடும்பம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தமட்டில் சில செய்திகளை மார்க்கம் சொல்லக்கூடிய வழியின் அடிப்படையில் தெரிவிக்கலாம் என எண்ணுகிறேன். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது முஸ்லிம்கள் அவர்களுடைய குடும்பத்தில் எதை கடைபிடித்தால் மகிழ்ச்சி ஏற்படும் என்று இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் சொல்லுகின்ற ஒரு செய்தியாக மார்க்கம் நமக்கு கற்றுத்தரவில்லை. உலகத்தில் வாழுகின்ற மனித நேயத்தோடு வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும், குடும்பத்தோடு வாழுகின்ற அனைவர்களுக்கும் மகிழ்ச்சியான, அதே நேரத்தில் சந்தோஷமான ஒரு குடும்ப சூழல் நிலவ வேண்டும் என்றால் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எல்லோருக்குமே சேர்த்து சொல்லுகிறது. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் குடும்பத்தை பற்றி பல்வேறு கருத்துக்களை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அதிலே முதல் மனிதரை இறைவன் படைக்கின்ற பொழுதே முதலாக ஆதம் என்ற ஒரு ஆணைத்தான் இறைவன் படைக்கிறான். அதற்கு பின்னால் அவருடைய மனைவியை இறைவன் படைக்கிறார். அதற்கு பின்னால் அவர்கள் மூலமாக குடும்பங்கள், ஆண்கள் பெண்கள் என்று பிள்ளைகள், அது ஒரு குடும்ப சூழலாக வருகிறது. மனிதனுடைய ஆரம்ப நிலையே ஏதோ ஒரு மனிதனை மாத்திரம் இறைவன் படைத்துவிட்டு அப்படியே விட்டுவிடவில்லை. ஒரு ஆணை மட்டும் படைத்துவிட்டு நீனே வாழ்ந்து கொள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஒரு பெண்ணை மாத்திரம் படைத்துவிட்டு நீங்கள் அப்படியே வாழ்ந்து கொள்ளுங்கள் என்றும் இறைவன் சொல்லவில்லை. முதலிலே ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் ஆண், பெண்ணு, பிள்ளைகள், அதே போன்ற உறவுகள், இது எல்லாமே இருக்கணும். ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அடிப்படை காரணமே கணவன், மனைவி, பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போதுதான் அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக இருக்கும். அதனால்தான் இறைவன் நமக்கு குடும்பத்தை பற்றி முதலிலேயே நமக்கு ஒரு தகவலை எப்படி சொல்லி காட்டுகிறான் என்றால், நீங்கள் ஏக இறைவனை அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலே இருந்துதான் உங்களை நாம் படைத்து இருக்கிறோம். இறைவன் இப்படித்தான் ஆரம்பிக்கிறார். அப்ப மகிழ்ச்சியான ஒரு குடும்பம் வேண்டும் என்றால் ஒரு ஆண் மாத்திரம் இருந்து கொண்டு மனைவி வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், தாய் வேண்டாம், தந்தை வேண்டாம், சின்னம்மா வேண்டாம், பெரியத்தா வேண்டாம் இப்படின்னு ஒதுங்கி இருந்தால் முதல்ல மகிழ்ச்சி என்பது அதுவும் ஒதுங்கி போயிடும். முதல்ல அதை விளங்கிக்கணும். ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் முதல்ல எல்லோரும் சேர்ந்து இருக்கணும். அந்த குடும்பத்தில் பிள்ளை இல்லை என்றால் அது ஒரு கவலை வந்துவிடும்.
மனைவி சரியாக அமையவில்லை என்றால் அங்கே ஒரு கவலை வந்துவிடும். கணவன் சரியாக அமையவில்லை என்றால் அங்கே கவலை வந்துவிடும். பெற்றோர்கள் உருப்படி இல்லாத பெற்றோர்களாக இருப்பார்கள் என்றால் அங்கேயும் கவலை வந்து விடுவேன். இப்படி குடும்பத்தில் எல்லாரும் ஒழுங்காக இருந்தால்தான், எல்லாருமே சரியாக நடந்தால்தான் அந்த குடும்பம் என்பது மகிழ்ச்சி மிக்க ஒன்றாக இருக்கும். இதை இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல நமக்கு இது அழுத்தம் திருத்தமாக சொல்லி தருகிறார். அப்ப குடும்பம் என்பது இப்படி எல்லாம் இருந்தால்தான் சரி. அடுத்து, ஒரு குடும்பம் என்பது ஒரு ஆண் ஒரு பெண் எப்பொழுது திருமணம் முடிக்கிறார்களோ அன்றில இருந்துதான் அவர்கள் குடும்பம் என்ற ஒரு சூழலுக்கு வருகிறார்கள். அதுதனையும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக அல்லது அண்ணனுக்கு தம்பியாக இப்படி அவருடைய உறவு போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு குடும்பம் என்று எப்பொழுது கட்டமைக்கிறார்கள் என்றால் அதனுடைய துவக்கம் எங்கிருந்து வருகிறது என்றால் கணவன் மனைவி அந்த திருமணம், இதுதான் ஒரு மனுஷனுடைய குடும்பத்தினுடைய துவக்கம். இந்த குடும்பத்தினுடைய துவக்கம் முதல்ல சரியாக இருக்கணும். ஒரு கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கிறார் அல்லது மனைவி கணவனை தேர்ந்தெடுக்கிறார். இப்படி தேர்ந்தெடுக்கும் போது தவறெடுத்து விட்டோம் என்றால், தேர்ந்தெடுக்கும் போதே நாம் சரியான முறையில் நாம தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் காலமுள்ள அழுதுகிட்டே தான் இருக்கணும். நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய, அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒரு செய்தி தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன். ஒரு பெண் என்பவள் 4 விஷயத்திற்காக வேண்டி திருமணம் அவள் மணமுடிக்கப்படுகிறாள். லி மாலிஹா, பணத்துக்காக காசுக்காக, ஒலி ஹசபிஹா, அவளுடைய குல பெருமைக்காக, அதே போன்று ஒலி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக, ஒலி தீனிஹா, அவளுடைய கொள்கைக்காக, இப்படி பல்வேறு காரணத்திற்காக, குறிப்பாக இந்த 4 காரணத்திற்காகத்தான் திருமணம் நடைபெறுகிறது என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், அபூ ஹுரைராவே, எந்த பெண்ணிடத்தில் கொள்கை இருக்கிறதோ, மார்க்கம் இருக்கிறதோ, சித்தாந்தங்கள் இருக்கிறதோ, அந்த பெண்ணை நீ மனமுடித்துக் கொண்டு நீ மகிழ்ச்சியாக வெற்றிகரமான வாழ்வை நீ அமைத்துக் கொள். நபி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி ஏராளமான ஹதீஸ் நூல்களிலே நாம் பார்க்கலாம். அடிப்படை விஷயம் என்ன? ஒரு குடும்பத்தை துவக்கக்கூடியவர்கள், அவர்கள் மூலமாக பிள்ளைகள், பேர பேத்தி அல்லது பாட்டம் பூட்ட பூட்டி இப்படி எல்லாம் தொடராக வருகிறார்கள் என்றால், இந்த தொடர் வளர்ச்சிக்கு, மனித குல வளர்ச்சிக்கு அஸ்திவாரமே அந்த திருமணத்தில் நாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை பொறுத்துதான். ஒரு மனைவி கணவனை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறார்கள், கணவன் எப்படி மனைவியை தேர்ந்தெடுக்கிறார், இதை பொறுத்துதான் அங்கே மகிழ்ச்சி ஏற்படும். அந்த குடும்பங்கள் வாழையடி வாழையாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதை கருத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான திருமணம் நடக்கிறது, பல்வேறு கோணங்களிலே திருமணம் செய்கிறார்கள். ஆனாலும் கொள்கை இருக்கா, மார்க்க பற்று இருக்கா? அது இருந்தால் போதும், உனக்கு மகிழ்ச்சி தான், எல்லா நேரத்திலேயும் மகிழ்ச்சி தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அற்புதமாக இந்த வார்த்தையை ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனா இன்னைக்கு எதை நாம பார்க்கிறோம்? திருமணம் என்று வந்துவிட்டால் முதல்ல பணம் தான். எல்லா சமுதாயத்திலையும் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னா, முதல்ல பணம், காசு, அந்தஸ்து, மரியாதை, இதைத்தான் பார்க்கிறோம். அந்த பெண்ணு கருப்பா வெள்ளையா அது 2வது பார்த்துக்கிடுவோம். அந்த பெண்ணுடைய குணநலன்கள் என்ன அது 3வது பார்த்துக்கிடுவோம். முதல்ல பணம் இருக்கா, பெண்ணுடைய வீட்டிற்கு அவருக்கு சொந்த வீடு இருக்குதா, வெளிநாடுகளில் வாழுகிறாரா, நல்ல காசு வச்சிருக்கிறாரா, அவருடைய தொழில் என்ன, வருமானம் என்ன, இதைத்தான் பார்க்கிறோம். கடைசி என்ன ஆகுது? பெண்ணுடைய குணத்தை பார்க்கல, மாப்பிள்ளையுடைய குணத்தை பார்க்கல, அவருடைய சித்தாந்தத்தை பார்க்கல,
அவனுடைய மற்ற விவகாரங்கள் பழக்க வழக்கங்கள் என்ன, இதை நாம பார்க்கல. விளைவு என்ன? அடுத்த நாள் திருமணம் முடிந்த 3ஆம் நாளையே தலாக்ல போய் நிக்குது. நம்ம சமூகத்தை மட்டும் சொல்லல, நீங்க நீதிமன்றத்துக்கு போய் சென்று பார்த்தீர்கள் என்றால் கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைகள் ஏற்பட்டு உறவுகளை துண்டிக்கக்கூடிய வழக்குகள் பல ஆயிரக்கணக்கான வழக்குகள் தேங்கி இருக்கிறது. 1-2 வழக்கு இல்லை, எல்லா சமுதாயம் எல்லா மக்களும் இவர் எனக்கு பிடிக்கல, ஏமா பிடிக்கல, பிடிக்கல விட்டுருங்க. அதை தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. யாரு? மாப்பிள்ளை தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அல்லது எனக்கு வீட்டுக்கு தேவையான பணத்தை தருவதில்லை, அல்லது எனக்கு தேவையான எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கல. இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு எனக்கு இந்த கணவர் வேண்டாம், மனைவி நிற்கிறார். அதே போன்று அந்த கணவனும் என் மனைவி வேண்டாம், ஏன்? இன்னொருத்தனோடு தொடர்பு, அவளுடைய ஒழுக்கம் சரியில்லை, நடத்தை சரியில்லை, அதனால இந்த பெண்ணு எனக்கு வேண்டாம். வருதா? எத்தனை வழக்குகள்! 1-2 வழக்கு இல்ல, ஏராளமான வழக்குகள். எத்தனை பேர் பிரிஞ்சு வராங்க. அதுல இன்னொன்னையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சமீபத்தில் வந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் உள்ள இன்னொரு தகவல் என்ன தெரியுமா? பெற்றோர்களாக பார்த்து வைக்கக்கூடிய திருமணம், அந்த திருமணத்தில் மனமுறிவு கம்மியா குறையுமா? இந்தியாவில் காதலிச்சு கல்யாணம் பண்றாங்களா இல்லையா? அந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணக்கூடிய திருமணம் தான் மனமுறிவு கூடுதலா நடக்கும். ஆனா என்னடா இது, காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அது ஒரு லூஸ்தனமான ஒரு தத்துவம் தான். அந்த தத்துவத்துல இவன் போய் உழுறான். இப்படி உளுந்ததுல நிம்மதியாக வாழ முடியுமா? வாழ முடியல என்பதை யதார்த்தமாக பேசுகிறது. வாழ முடியல. இவனா ஒரு பெண்ணை பார்க்கிறான், அல்லது அந்த பெண்ணை இந்த ஆணை பார்க்கிறான். ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுகிறது. அந்த ஈர்ப்பின் காரணத்தினால நம்ம 2 பேரும் கணவன் மனைவியாக வாழலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். கொஞ்ச நாள் வாழுகிறார்கள். வீட்டுக்கு தெரியாம ரோட்ல போய் தாலியை கட்டிட்டு திருமணம் முடித்துட்டு மானையும் கழுத்துமாக பெற்றோரிடத்துல வராங்க. வேற வழியே இல்லாம அந்த பெற்றோர்களும் சேர்ப்பாங்க. கடைசியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சில நாட்களிலே அல்லது சில வருடங்களிலே அவர்களுக்கு மத்தியில கசப்பு ஏற்பட்டு, நீ வேண்டாம், நீ எனக்கு மாப்பிள்ளை வேண்டாம், நீ எனக்கு மனைவி வேண்டாம் என்று ஓடுகின்ற நிலை. அதனாலதான் காதலித்து திருமணம் செய்யக்கூடியவருடைய மன விலக்கு என்பது ஏராளமாக இருக்கிறது என்ற புள்ளி வரும். தேர்ந்தெடுக்க தெரியல, எப்படி மனைவி வரணும், எப்படி ஒரு கணவன் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய பகுத்தாய்வு செய்து சரியான ஒரு நேர்மையான ஒரு முடிவு எடுக்க முடியல. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இதுக்கடையில சில பேர் லவ் ஜிகாது அப்படிங்கிறான். என்னடா லவ் ஜிகாது? ஜீன்ஸ் ஜிகாது வரை வந்துருச்சு. சரி, இப்படி லவ் ஜிகாதுங்கிறீங்களப்பா, இவங்க எத்தனை பேர் ஒழுங்கா வாழ்றான்? கொஞ்சமா யோசிக்க வேண்டாமா? காதலிக்கக்கூடியவன் வேற எதையும் பார்க்கிறது இல்லை. நியாயம், தர்மம், குலம், கோத்திரம் எதையுமே பார்க்க மாட்டான். மதம் எதையுமே பார்க்கிறது இல்லை. என்ன இளவோ அந்த பிள்ளைய பிடிச்சிக்கிடுச்சு, அவ்வளவுதான். அந்த பிள்ளைய பிடிச்சிருச்சு, அந்த பையனுக்கு இந்த பொண்ணை பிடிக்குது, அந்த பொண்ணுக்கு இந்த பையனை பிடிக்குது, இவ்வளவுதான். வேற எதையும் பார்க்கிறது இல்லை. அப்ப அதுக்கு பின்னால கசந்த பிறகு 2 பேரும் தனித்தனி வாழ்க்கையில 2 பேரும் வேண்டாண்டு போறான். இதுதான் யதார்த்தம். இப்ப என்ன லவ் ஜிகாது வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறான்? சரிப்பா, லவ் ஜிகாது, ஒரு முஸ்லீம் பையன் இந்து பிள்ளைய இழுத்துட்டு ஓடிட்டான், ஜிகாது பண்ணி ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பிட்டான் வச்சுக்கணும், வாதானே. அப்ப இப்ப நெல்லை மாவட்டத்தில் நடந்துச்சு. காதலிச்ச உன்னையே வெட்டி கொலை பண்ண நெல்லையில இல்ல, எல்லா இடத்திலையும் இந்தியா முழுவதுமா நடக்கிறது. சில நேரங்கள்ல சில கொலைகள் எல்லா மக்களும் பேசுகின்ற அளவுக்கு அது உருவாக்கப்படுகிறது, அவ்வளவுதான். மற்றபடி இது போன்ற ஜாதி விட்டு ஜாதி மாறி கல்யாணம் பண்ணுவது, மதம் விட்டு மதம் மாறி கல்யாணம் பண்ணுவது அது எங்க இல்லை, எந்த இடத்திலும் இல்லை. இவ்வளவு நடந்துகிட்டு தான் இருக்கிறது. சரி, இப்படி எல்லாம் திருமணம் பண்ணக்கூடியவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்றால் இல்ல. அதனால்தான் இஸ்லாம் அழகாக சொல்லி காட்டுகிறது. ஒரு கணவனுக்கு அல்லது ஒரு ஆணுக்கு பெண்ணை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த உரிமை இருக்கிறது, மறுக்கல. ஒரு பெண்ணு ஒரு கணவனை, வருங்கால புருஷனை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த உரிமையும் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. 2 பேருக்கும் ரசூலுல்லாஹ் இஸ்லாம் அந்த உரிமையை கொடுக்கிறது. ஆனா திருட்டுத்தனமா நீங்க செய்யாதீங்க. திருட்டுத்தனமா நீங்க செய்ய தேவையில்லை. வெளிப்படை தன்மையோடு உங்களுடைய பெற்றோர்கள் முன்னிலையில்
உங்களுடைய சகோதரருடைய முன்னிலையில் அல்லது ஜமாத்தார்கள் முன்னிலையில் இந்த திருமணத்தை இந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்க, அது பிரச்சனை இல்லை. திருட்டுத்தனமா செய்வதைத்தான் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அப்ப ஒரு திருமணம் என்று குடும்பத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது கரெக்டாக இருக்கணும். மார்க்கம் உள்ள பெண்ணை நீ கல்யாணம் கட்டு. அப்படி கட்டிட்டாலேயே எல்லா பிரச்சனைகளுக்கும் அங்கே தீர்வு கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதான் தீர்வு. ஆனா இன்னைக்கு சமூகம் இந்த மார்க்கத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற விஷயங்களை தான் பார்த்துட்டே இருக்கிறோம். எதையெல்லாம் பார்க்கிறோம்? காசை பார்க்கிறோம், பொருளாதாரத்தை பார்ப்போம், வீடை பார்ப்போம், கார் இருக்குதா, பங்களா இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். இத மாதிரி எல்லாத்தையும் பார்க்கிறோம். அவள்கிட்ட குணம் இருக்கா, அவள்கிட்ட நல்ல குணம் இருக்குதா, மார்க்கம் இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அத்துன்யா மதாவுன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அது ஒரு சுகம் அனுபவிக்கக்கூடிய பொருள் தான். எல்லாமே அனுபவிக்கக்கூடிய பொருள். இந்த உலகத்தில் தடை செய்யப்பட்ட விஷயங்களை தவிர பாக்கி எந்த பொருளாக இருந்தாலும் அதை நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்றாங்க, வகைரு மதாஇ துன்யா, இந்த உலகத்திலே அனுபவிக்கக்கூடிய பொருட்களையே சிறந்த பொருள் என்னவென்றால் அல் மர்அத்து சாலிஹா, நல்ல பொம்பளை, சாலிகான ஒரு பெண்ணு. இந்த சாலிகான ஒரு பெண்ணை இருந்தாலேயே அதுதான் குடும்பத்திற்கு மகிழ்ச்சிக்கு அவங்க தான் காரணம். சாலிகான பெண்ணு, அந்த பெண்ணு ஒரு கணவனுக்கு ஒரு ஆணுக்கு அமைந்து விடுவாள் என்றால் அங்கே முதல் மகிழ்ச்சி. குடும்பம் அவ்வளவு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அவங்க கொண்டு வந்துருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுதாங்க, ஒரு நல்ல பெண்ணு, சாலிகான பெண்ணு அப்படின்னா என்ன? நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், பெண்கள்லயே சிறந்த பெண்கள் யார்? ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி கேட்கிறார், ஐயுன் நாஸி கைர், பெண்கள்லயே சிறந்த பெண் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபி அவர்கள் என்ன சொல்றாங்க, அல்லதி தசுர்ருஹு இதா நதர, கணவன் வீட்டுக்கு வருகிறார், வருகின்ற பொழுது அந்த பெண்ணை அவன் பார்க்கிறான், பார்த்த மாத்திரத்திலேயே அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. கணவன் வருகிறான், மனைவியை பார்க்கிறான், மனைவியை பார்த்த உடனேயே ஒரு மகிழ்ச்சி வருதா இல்லையா? வெளியூர்ல இருந்து மாப்பிள்ளை கஷ்டப்பட்டு வருகிறார், வந்த உடனே எங்க போய் தொலைஞ்சீங்க அப்படின்னு கேட்டான். அவனே வேலைக்கு போயிட்டு வருவான், சம்பாத்தியம் பண்ண போயிட்டு இருப்பான், பயங்கரமாக கஷ்டத்தில் உழண்டு கொண்டு வருவான். வரக்கூடிய அந்த மனுஷனை பார்த்து எங்க போய் தொலைஞ்சீங்க அப்படின்னு கேட்டான். அப்ப அங்கேயே சண்டை வந்துடும். நான் எங்க போன உனக்கு என்ன அப்படின்னு அவன் கேட்பான். சண்டை வருதா? மகிழ்ச்சி அங்க ரத்தாகுதா? நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு நல்ல பெண், சிறந்த பெண் என்றால் கணவன் பார்க்கின்ற பொழுது அப்படியே பூரிப்பை ஏற்படுத்துவாள், மனைவி வந்து மகிழ்ச்சியை தருவாள். அதே போன்று கணவன் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள், குடும்பத்தினுடைய விவகாரங்கள் இதை பற்றி கட்டளையிட்டால் என்றால் சரி நான் செய்றேன். ஏன்னா அவன் வெளியில போய் சம்பாதிக்கிறான், இவளுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக நான் ஏன் உழைக்கிறோம்? அந்த குடும்பத்திற்கு உழைத்து போட வேண்டிய கடமை அந்த கணவனுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவனுடைய வீட்டு வேலைகள், சின்ன சின்ன வேலைகள் இது மாதிரி இருக்கிறது என்றால் அதை செய் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கும் அதற்கு கட்டுப்படுகிறாள். நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறாங்க. அது மாத்திரம் இல்லாம வலா துகாலிஃபுஹு ஃபீமா யக்ரஹு ஃபீ நஃப்ஸிஹா வ மாலிஹி, இது மாத்திரம் இல்லை, ஒரு பெண் மனைவி என்பவள் அவன் எதை வெறுக்கிறானோ, எது பிடிக்கல அப்படிங்கிறானோ, அந்த பிடிக்காத ஒரு காரியத்தை அந்த பெண்ணு செய்யும். கணவனுக்கு பிடிக்கலையா, மாப்பிள்ளைக்கு பிடிக்கலையா, அதை நான் செய்யறது இல்லை. அது எந்த அளவுக்கு என்றால் அவனுடைய பொருளாதார விஷயத்திலையும் அவனுடைய மற்ற மற்ற விவகாரங்களையும் எல்லாத்திலையுமே கணவனுக்கு மாறு செய்யாமல் கணவனுக்கு விருப்பம் போல் அவள் நடக்கிறாள். இப்படி நடக்கக்கூடிய இந்த பெண்ணு தான் பெண்களிலேயே தலை சிறந்த பெண்கள், பெண்களிலேயே சாலிகான பெண்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லித்தாராங்க. எதுக்கு இப்படி சொல்லணும்?
குடும்பம் சிறந்த குடும்பமாக மகிழ்ச்சியான குடும்பமாக அவர்கள் இருக்க வேண்டும் என்றால் அந்த மனைவி இப்படி நடந்துட்டான்னு வைங்களேன். கணவன் நடக்கிறது ரெண்டாவது நான் சொல்றேன், மனைவிக்கு மாத்திரம் இஸ்லாம் சட்டம் சொல்லல. குடும்பத்துல ஒரு கணவன் எப்படி நடக்கணும், மனைவி எப்படி நடக்கணும், ரெண்டு பேருக்கும் தனித்தனியான சட்டம் இஸ்லாம் சொல்லுது. இப்போ முதல்ல மனைவி எப்படி நடக்கணும், ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தான குடும்பம், ரெண்டு பேரும் கரெக்டா நடக்கணும்ல. அப்ப இந்த ரெண்டு பேரும் சரியாக நடக்கணும்னா ஒவ்வொரு ஆட்களுக்கும் இஸ்லாம் இப்படி நட இப்படி நட அப்படின்னு சொல்லுது. அந்த அடிப்படையில் ஒரு மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு கணவனை மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அந்த பெண் நடப்பாள் என்றால் அதுதான் சிறந்த ஒரு குடும்பம். அந்த பெண் தான் சிறந்த ஒரு பெண். நிறைய இடங்கள்ல சண்டை வருவதற்கு என்ன காரணம்? குடும்பத்தில் சண்டை வருது இல்லைங்க, அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இவன் கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் போய் அல்லது வெளியூர்ல போய் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அனுப்புவான். காசை இவன் அவன் அனுப்பி விடுறான் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு அப்படின்னு இவன் சம்பாதிச்சு அனுப்பி விடுறான். அந்த பெண்ணு கணவன் தந்த அந்த காசை முறையாக செலவு பண்ணாம ஊதாரித்தனமாக செலவு பண்ணார். வீட்டுக்கு தேவையில்லாத பொருளை வாங்கி வைக்கிறான். வீட்டுக்கு இப்ப டீக்கு தேவை இல்லை, ஆனா சாப்பாட்டுக்கு காசு வேணும். இவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் அவன் கொடுத்த அந்த பணத்தை இவன் உணவுக்கு பயன்படுத்தாம மிக்சி வாங்கி வைக்கிறது, அல்லது டிவி வாங்கி வைக்கிறது, அல்லது ஒரு சோபா வாங்கி வைக்கிறது, 4 சேரை வாங்கி வைக்கிறது, தேவை இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு உணவு தேவையை விட அடிப்படை தேவையை விட மற்ற தேவைக்கு செலவு பண்ணா கணவனுக்கு கோபம் வருமா வராதா? குடும்பத்தில் அங்க பிரச்சனை வருமா வராதா? எவ்வளவு சங்கடங்கள் வருகிறது, எவ்வளவு மன அழுத்தங்கள் அங்கே ஏற்படுகிறது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு துன்பப்பட்டு உனக்கு ஒரு 1000 ரூபாய் நான் தந்தேன் என்றால் அதற்கு அரிசி வாங்காம உணவுக்கு தேவையான பொருட்களை வாங்காம வீட்டுக்கு தேவையான சேரை வாங்கி போட்டேன் ஏன் கேட்பான், சண்டை வரும். நபி அவர்கள் அதுக்கு தான் இங்க சொல்லி காட்டுதாங்க. அந்த பெண்ணு கணவனுடைய பொருளாதாரத்தில் கணவனுடைய இன்னபிற விஷயத்தில் அந்த கணவனுக்கு அவள் மாறு செய்ய மாட்டாள். மாறு செய்யாம இருந்து பாருங்களேன். தப்புக்கு ஜாண்டா அடிக்கிறத இஸ்லாம் சொல்லல. கணவன் தப்பு செய்தாலும் தட்டி கேட்கணும், தனி விஷயம். அதே நேரத்தில் நியாயமான விஷயத்துல கணவன் எதை பேசுகிறானோ அந்த பேச்சுக்கு மனைவி உடன்பட வேண்டும், அதற்கு மாற்றமாக நடக்கக்கூடாது என்ற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தாராங்க. இதுக்கு ஒரு முன் உதாரணம் பாருங்களேன். நபியுடைய காலகட்டத்தில் எவ்வளவு அற்புதமாக இந்த குடும்பத்தை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. அபூ தல்ஹா என்கக்கூடிய ஒரு நபி தோழர், அவங்களுடைய மனைவி, அவரு வெளியூருக்கு போயிட்டாரு அல்லது வெளியில சம்பாத்தியம் பண்ண போயிட்டாரு. வீட்டுக்கு திரும்பி வருகிறார் இரவு நேரத்தில். இரவு நேரத்தில் திரும்பி வருகின்ற அந்த நேரத்தில் அவங்களுடைய பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க. ஒரு பிள்ளை இறந்துச்சு. ஆனால் கணவனுக்கு இது தெரியாது. எப்பவும் போல வெளியில போயிட்டு சம்பாத்தியம் பண்ணி விட்டு வீட்டுக்கு வருகிறார். ஆனா வீட்டுல ஜனாசா பிள்ளை இறந்தது அது கணவனுக்கு தெரியல. ஆனா மனைவி இவங்க என்ன செய்யறாங்கன்னா, உம்மு தல்ஹா அவங்க என்ன செய்யறாங்கன்னா தன்னை அலங்காரம் செய்து கொள்கிறார்கள். கணவன் வருகின்ற பொழுது அவருக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்ற அடிப்படையில் நல்ல நிலையில நடந்து கொள்றாங்க. எல்லாமே முடிகிறது. பிள்ளையை பத்தி தகப்பனார் கேட்கிறார். அபூ தல்ஹா கேட்கிறார், என் பிள்ளை எப்படி இருக்கிறான்? அப்ப இவங்க சொல்றாங்க, ரொம்ப ராகத்தான் இருக்கிறான், அவனுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம பிள்ளை தானே, நல்ல ராகத்தான் இருக்கிறான். ஆனா இவங்க பொய்யும் சொல்லல. அவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன? உண்மையிலேயே மரணத்தை தழுவி விட்டான் என்றால் அதுதான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய ராகம். உலகத்துல எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தாலும் அது உண்மையான மகிழ்ச்சியாக இருக்க முடியாது தானே, உண்மையான நிம்மதியாக இருக்க முடியாது தானே. இறந்து போய்விட்டார் என்றால் மூமினாக அவர் ரூஹு பறிக்கப்படுகிறது என்றால் அது மாதிரி ஒரு ராகத்து வேற எதுவுமே இருக்காது. அந்த அர்த்தத்துல சொல்றாங்க, உங்க பிள்ளை நல்ல ராகத்துல இருக்கிறாங்க. இரவு நேரத்தில் அவர்கள் குடும்பம் நடத்துகிறார்கள். காலை பொழுது ஆகிவிடுகிறது. அந்த காலை பொழுதுதான் அந்த தாயார் கணவனிடத்துல சொல்றாங்க, உங்க பிள்ளை இறந்துட்டாங்க. எப்ப இறந்தாங்க? நேத்தே இறந்துட்டாங்க.
ஒரு கணவனுக்கு எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு ஆத்திரம் வரும். வீட்டில் பிள்ளை இறந்து விட்டது என்றால் அந்த தகவலை கூட கணவனுக்கு சொல்ல மறந்து விட்டார், கணவனுக்கு சொல்லாமல் விட்டு விட்டார், எவ்வளவு கோபம், எவ்வளவு ஆத்திரம். அபூ தல்ஹாவுக்கு அவ்வளவு ஆத்திரம் வருகிறது. வந்த ஆத்திரத்தை யாரிடத்தில் கொட்டுவது என்று தெரியவில்லை. நேரடியாக நபியிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பிள்ளை இறந்து போய்விட்டான், என்னுடைய மனைவி என்னிடத்தில் அந்த தகவலை சொல்ல மறந்து விட்டாள் அல்லது மறுத்து விட்டாள், சொல்லவே இல்லை. காலையில் தான் சொன்னாள், இரவு நேரத்தில் இப்படி எல்லாம் நடந்து விட்டது. ஆதங்கத்தில் அவங்க சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சமாதானப்படுத்தி அவருக்கு தேவையான அறிவுரைகளை சொல்லி, இறைவன் உங்களுக்கு ஒரு குழந்தையை எடுத்து விட்டான் என்றால் இன்னும் பல குழந்தைகளை அல்லாஹ் உங்களுக்கு தருவார். அதனால நீங்கள் கோபப்படவோ ஆத்திரப்படவோ மனைவியை திட்டுவதோ எதுவும் தேவையில்லை என்ற கருத்துப்பட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் சொல்றாங்க, அதற்கு பின்னால அந்த தம்பதிக்கு ஏறத்தாழ 9 குழந்தைகள். அந்த 9 குழந்தைகளும் திருக்குர்ஆனை அழகான முறையில் ஓதக்கூடிய, குர்ஆனை நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இறைவன் அவர்களுக்கு கொடுத்தான் என்ற செய்திகளை இந்த ஹதீஸ்ல நாம பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? வீட்டுல பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னாலேயே தாய் கிடந்து அப்படியே துடிப்பான். மாப்பிள்ளைட்ட ஏதாவது பாருங்க டாக்டர் கூட்டு போங்க, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன்? பிள்ளை மேல உள்ள அந்த பாசம், அந்த பாசத்தின் காரணத்தினால பிள்ளைக்கு ஏதாவது ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி எந்த டாக்டர்கிட்ட கொண்டு போவோம்? மதுரை கொண்டு போவோமா, திருச்சி கொண்டு போவோமா, அந்த ஆஸ்பத்திரி போவோமா? பிள்ளைக்கு எதுவும் வந்துடக்கூடாது துடிப்போமா இல்லையா? கணவன் சில நேரங்கள்ல பார்த்துக்கிடுவோம் அப்படின்னா கூட மனசு கேட்காது. சில நேரங்கள்ல ஏதாவது விபரீதங்கள் நடந்து விட்டது என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், கணவன் அவ்வளவுதான் போட்டு வறுத்து எடுத்துருவாங்க. நேத்தே அவனுக்கு காய்ச்சல், நீங்க தான் டாக்டர் கூட்டு போக வேண்டாம், நீங்க நேத்தே காட்டி இருந்தால் அவன் பிழைச்சிருப்பானா இல்லையா? இன்னைக்கு விபரீதமான முடிவு வந்து விட்டது, இறந்து போய் விட்டாங்க, என்ன பாடுபடுத்திருப்போம் குடும்பத்தில். அதற்கு பின்னால பல்வேறு சங்கடங்கள், பல்வேறு சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இங்க பாருங்க, அபூ தல்ஹாவுடைய வரலாறுல ஒரு நல்ல மனைவி, சாலிகான மனைவி என்றால் வீட்டில் மரணம் ஏற்பட்டால் கூட அந்த சூழலை எவ்வளவு அழகாக அந்த சூழலை கையாளுகிறார்கள். இதுதான் மர்அத்து சாலிஹா. நல்ல பெண் என்றால் குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டமான சூழல், எவ்வளவு சங்கடமான சூழல், எவ்வளவு பொருளாதார நெருக்கடி என்ன வந்தாலும் அந்த சாலிகான அந்த பெண்ணு எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கெல்லாம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க மனம் முடிக்கும் போது மார்க்கம் உள்ள பெண்ணை, மார்க்கம் உள்ள ஆணை நீங்க திருமணம் பண்ணுங்க. மார்க்கம் உள்ள ஆணையோ மார்க்கம் உள்ள பெண்ணையோ ஒருவர் திருமணம் செய்கிறார் என்றால் அங்க எந்த பிரச்சனை வந்தாலும் மார்க்க அடிப்படையில் அதை தீர்த்துடுவாங்க. சண்டை வராது, பிரச்சனை வராது, சங்கடங்கள் வராது, கோபதாபங்கள் வந்தாலும் கூட அதை சில நேரங்கள்ல அப்படியே தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. மகிழ்ச்சி குடிகொண்டே இருக்கும். இதை நபி அவர்கள் இவ்வாறு நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு பின்னாடி ஆண்களுக்கும் சில அறிவுரைகளை, கணவனுக்கும் சில அறிவுரைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதுல முதல் அறிவுரை என்ன? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். உங்களுடைய மனைவிமார்களிடத்துல நீங்கள் நீதமாக நல்ல முறையில நேர்மையாக நீங்க நடங்க. எந்த கணவனாக இருந்தாலும் மனைவியிடத்துல நீங்க நேர்மையாக நடப்பதை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபைன் கரிஹத்துமூஹுன்ன. உங்களுடைய மனைவிமார்கள்ட்ட சில வெறுக்கத்தகுந்த, உங்களுக்கு பிடிக்காத ஒரு நிகழ்வை நீங்க பாக்குறீங்களா? உங்களுக்கு எது பிடிக்காதோ அதைத்தான் உங்க மனைவி செஞ்சுட்டா, தப்பே பண்ணிட்டா அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? அல்லாஹ் சொல்றான், ஃபாஸா அன் தக்ரஹு ஷையன். ஆமா, நீங்க சில நேரங்கள்ல உங்களுக்கு வெறுக்கத்தகுந்த காரியங்களை அவங்க செய்வாங்க, அதை நீங்க வெறுக்கத்தான் செய்வீங்க. வெறுக்கக்கூடிய காரியத்தை ஒரு மனைவி செய்கிறாள் என்றால்
அல்லது தவறான ஒரு காரியத்தை மனைவி செய்துவிட்டாள் என்றால் அது வெறுக்கத்தான் செய்வீங்க. அல்லாஹ் சொல்றான் வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா. ஏக இறைவனாகிய அல்லாஹ் உங்களுடைய மனைவி செய்த அந்த வெறுக்க தகுந்த விஷயத்திலும் கூட சில நன்மைகளை செய்திருப்பான், பொறுத்திருப்பான். எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்கியம் பாருங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில எத்தனையோ சண்டைகள் வரும். அந்த சண்டைகள் வருவதற்கு அடிப்படை காரணமே என்ன? என்ன காரணம்? மனைவி ஒரு சமையல் பண்ணி வச்சிருப்பார். அந்த சமையல் அந்த உணவு கணவனுக்கு பிடிக்காது. உடனே இவருக்கு கோபம் வரும். என்ன கோபம்? எத்தனை தடவை சொல்றேன் இட்லி சூடாத, எனக்கு இட்லி பிடிக்காது. உடனே சண்டை வந்துடும். எத்தனை தடவை சொன்னேன் இதை வைக்காத அதை வைக்காத, திரும்ப திரும்ப வைக்கிறியா? குடும்பத்துல அதற்கு பின்னாலே இவருக்கு கோபம் வந்துடும். ஒரு சாப்பாடே வேண்டானே தூக்கி எறிவாரு. தட்டு இங்க இருந்து அங்க பறக்கும், அங்க இருந்து ஆப்ப இங்க பறக்கும். போர்க்களமாக அங்க நடக்கும். இது அல்லாஹ் எவ்வளவு எளிமையாக எவ்வளவு அற்புதமாக ஒவ்வொரு குடும்பமும் கடைபிடி, முஸ்லீம் மட்டும் இல்ல எல்லாரும் கடைபிடிப்பா. உன்னுடைய மனைவி விஷயத்துல எல்லா நேரத்திலும் அவ கரெக்டா நினைப்பா அப்படின்னு நீ நினைக்கவே நினைக்காத. உன் மனைவி எல்லா நேரத்திலும் சரியாகத்தான் நடப்பாள் நினைக்கவே நினைக்காத. 10 காரியங்கள் செய்கிறார் என்றால் 8 சரியாக இருக்கலாம், 2 தப்பு வரும். நீ விரும்பியதை செய்திருக்க மாட்டாள், நீ வெறுக்கக்கூடிய காரியத்தை செய்திருப்பாள். ஆனால் அந்த வெறுக்கக்கூடிய காரியத்தை செய்து இருந்தாலும் கூட அதை நீ கொஞ்சம் பொறுத்து போய்க்க, கொஞ்சம் அனுசரிச்சு போ. வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிற, அதனால என்ன நடக்க போகுது? உன்னுடைய மனைவி செய்த 8 விஷயங்கள் 1008 விஷயங்கள் அது நல்லா இருந்துச்சுல, அந்த நல்லா இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்க. 2 தீமை நடந்துருச்சு, உனக்கு பிடிக்காத விஷயத்தை அந்த பெண்ணு செய்து விட்டாள் என்றால் அதை மட்டும் நீ விட்டு கொஞ்சம் மன்னிச்சுக்கப்பா. எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். சில நல்ல தம்பதிகள் கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருப்பாங்களா இல்லையா? அந்த தம்பதிகள்கிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க, எப்படிங்க நீங்க நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்களா எப்படி அப்படின்னு கேளுங்க. ஒண்ணு இல்ல, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா என் மாப்பிள்ள அது அன்பாலேயே தட்டி அப்படியே போயிருவார். ஒரு மனைவி பேரு பாத்திமான்னு வைங்களேன், பாத்திமா செய்திருக்க கூடாது இருந்தாலும் செய்துட்டேன், சரி போமா போமா அப்படிங்கிறான். இப்படி சொன்னா, இப்படி சொல்லி பாருங்களேன், இதை செய்திருக்க கூடாது இருந்தாலும் செய்துட்டோமா அப்படின்னு சொன்ன ஒரு காலத்திலையும் மீண்டும் அந்த பெண்ணு இது போன்ற ஒரு தீமை செய்யுமா? செய்யவே செய்யாது. இஸ்லாம் அப்படி சொல்லுது. அதே தீமைய வேற வார்த்தையில உதவி அறிவு இருக்காது. எத்தனை பேரை சொல்றேன், திரும்ப திரும்ப தப்ப பண்ணிக்கிட்டே இருக்கிய. உனக்கு அல்ல மூளையை வச்சானா களிமண்ணை வச்சானா அப்படின்னா திரும்ப அங்க இருந்து வரும். உன் தலையில என்ன இருக்குது? களிமண் இருக்குதா அது வேற எதுவும் இருக்குதா? வா போட்டு பார்ப்போம். நடக்கா? எல்லா குடும்பத்திலையும் உள்ளதுதானே. இஸ்லாம் அத இந்த சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை மன்னிக்க கூடிய அல்லது அதை பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நீங்க கடைபிடிக்க, நல்ல நிலையை நீங்க கடைபிடிக்க. நல்ல நிலையை நீங்கள் கடைபிடித்து விட்டீர்கள் என்றால் அங்கே மகிழ்ச்சியான ஒரு நிலை ஏற்படும். குடும்பத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு சந்தோஷம் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா யஃப்ருக்கு மூமினுன் மூமினத்தன், எந்த ஆணும் எந்த பெண்ணிடத்திலேயும் நீங்க கூடுதலாக கோபப்பட தேவையில்லை. குறிப்பாக கணவன் மனைவி இடத்துல நீங்க கூடுதலாக கோபப்பட்டு என்ன நடக்க போகுது? சண்டை போட்டு என்ன நடக்க போகுது? 2 நாளைக்கு சண்டை போடுவீங்க, 3 நாளைக்கு திரும்ப சேர்ந்தானே ஆகணும். 2 பேரும் சேர்ந்தானே இருக்கிறீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஆணும் ஒரு பெண்ணும் இது போன்று நீங்க பெருசா கோபப்பட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வயின் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரலிய மின்ஹா ஆகர். ஒரு செயலை உன்னுடைய மனைவியிடத்தில் அது அருவருக்க தகுந்த ஒன்றை நீ பார்த்தாய் என்றால் இன்னொரு அழகான ஒரு காரியத்தை அந்த பெண்ணு செஞ்சிருப்பான். உனக்கு பிடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்திருப்பார். உனக்கு எது விருப்பமோ அதை அவன் செய்திருப்பார். அதை வச்சு 2ஐயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஒரு வெறுக்க தகுந்த ஒரு விஷயம், உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், உனக்கு பிடிக்காது உனக்கு பிடிச்சது, 2 மனைவி தானே செஞ்சா. அப்ப 2ஐயும் நீ சரி பண்ணிக்க, 2ஐயும் ஈக்குவல் பண்ணிக்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அக்மலுல் முஃமினீன ஈமானன்
அஹ்ஸனுஹும் குல்கா, உங்கள நல்ல மனிதர், ஈமான்ல பரிபூர்ணமான ஈமான் கொண்டவர் யார் என்று தெரியுமா? ஆண்களுக்கு சொல்றாங்க, ஆண்களே உங்கள நல்ல ஈமான் தான், உண்மையிலேயே நல்ல மூமின் அவர் யார் தெரியுமா? அஹ்ஸனுஹும் குல்கா, நல்ல குணம் இருக்கு. நல்ல குணம் இருந்ததுன்னா நீங்க தான் சிறந்த ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தொடர்ந்து சொல்றாங்க, வ கைருக்கும் கைருக்கும் லினிசாயிஹிம், உங்கள சிறந்தவர் யார் என்று தெரியுமா? உங்களுடைய மனைவியிடத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களை சிறந்தவர். நம்ம மனைவி நம்மளை பார்த்து சொல்லணும், அவர் நல்ல மனுஷன்பா, அல்லாஹ் எனக்கு அற்புதமான ஒரு மாப்பிள்ளையை ஒரு கணவரை இறைவன் தந்திருக்கிறான் அப்படின்னு பேசணும். தலையெழுத்தேன்னு பேசிடக்கூடாது, உள்ளத்துல இருந்து வரணும். உள்ளத்துல இருந்து அப்படி வரணும். அப்படி வரணும்னா நம்ம நடக்க பொறுத்து இருக்குது. கணவன் ஆண்கள் எப்படி நடக்கிறார்களோ அதை பொறுத்து தானே இருக்குது. என்னுடைய மாப்பிள்ளை அவ்வளவு அற்புதமான மாப்பிள்ளை, அவருடைய குணம் அவ்வளவு தங்கம், யாரும் குறை சொல்லிட முடியாது, யாரும் அவரை தூற்றி விட முடியாது, யாரும் அவரை ஏமாற்றி விட முடியாது. அவ்வளவு அற்புதமான குணம் கொண்டவர். சில பெண்கள் சொல்லுவாங்க, என்ன செய்ய மாப்பிள்ளை அப்படி சொல்லலன்னா சோறு தர மாட்டார்ல, சாப்பாடு தர மாட்டார், தலையெழுத்த அப்படிம்பாங்க. அப்படி அல்ல, மனம் வந்து சொல்லணும். இப்படி சொன்னாதான் நீங்கள் சிறந்த மனிதர்கள், சிறந்த கணவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது எல்லாம் நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாக வருவதற்கு இது எல்லாம் அற்புதமான வழிமுறைகள். இதை மாத்திரம் நபி அவர்கள் சொல்லல. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணுமா, இன்பமாக இருக்கணுமா, ஒருவர் இன்னொருவருக்கு பரஸ்பரம் உதவி செய்யும். ரெண்டு பேரும், கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, ரெண்டு பேருமே பரஸ்பர உதவிகள். இப்படி பரஸ்பர உதவிகள் செஞ்சாலேயே அப்படியே அன்புகள் பெருகிட்டே இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட மற்ற நபித்தோழர்கள் வந்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஆயிஷா அவர்களே, நபி அவர்கள் எங்களோடு இருப்பாங்க, அதாவது வீட்டை விட்டு வெளியில வரும்போது எங்களோடு இருக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு வராங்க, தொழுகை நடத்துவாங்க, பயான் பண்ணுவாங்க, வேற வேற காரியங்களை ஈடுபடுவாங்க, இதெல்லாம் பார்க்கணும். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க சொல்லுங்களேன்? ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தால் வெளியில நடக்கிறது எங்க கண்ணுல தெரியும். வீட்டுக்கு வந்தா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபி அவர்கள் வீட்டுக்கு வருவார்கள் என்றால் முதல்ல வீட்டு வேலை, காய்கறி வெட்டணுமா அந்த வேலையை ரசூலுல்லாஹ் செய்வாங்க, துணிகளை துவைக்கணுமா அந்த வேலையை ரசூலுல்லாஹ் செய்வாங்க, வேற ஏதாவது குடும்ப வேலைகள் உண்டா எல்லா வேலையும் செய்வாங்க. வாங்க சொல்லியாச்சா உடனே அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு பள்ளிவாசலுக்கு போயிடுவாங்க. எப்படி நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவியிடத்தில் அவங்க எப்படி நடந்திருக்கிறாங்க, எப்படி நடந்து இருந்தால் ஆயிஷா நாயகி நபி அவர்களை இவ்வளவு அற்புதமாக பாராட்டி சொல்ல முடியும். வீட்டு வேலை அப்படின்னு வந்துச்சுன்னா நிறைய ஆண்கள்ட்ட என்ன, அது மனைவி பார்க்கணும், பொம்பளை தான் பார்க்கணும், பார்க்கட்டும். ஏன் நீங்க சும்மா இருக்கும் போது ஒரு ஒற்றை அடிச்சு கொடுத்துட கூடாதா, ஒரு காய்கறியை வெட்டி கொடுத்துட கூடாதா, ஒரு தண்ணியை எடுத்து அந்த பெண்ணுக்கு உதவியாக கொடுத்துருக்க கூடாதா, துணிகளை துவைச்சு கொடுத்து எல்லாமே அவங்க தான். எப்படி அன்பு அங்கு வரும்? அன்பு வளரணும் அப்படின்னு சொன்னா மனைவிக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை, இது ஒரு கடமை தானே. குடும்ப வேலைகளை, வீட்டு வேலைகளை பெண்கள் தான் செய்ய வேண்டும், அவர்களுக்கு தான் தலையெழுத்து என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அவர்கள் செய்வார்கள், அவர்களுக்கு ஒத்துழைப்பு நீங்க கொடுங்க. என்னென்ன விதத்துல ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ எல்லா விதத்திலையும் நீங்க கொடுங்க. ரசூலுல்லாஹ் கொடுத்தானே இருக்கிறாங்க. சில பேரு இதை நையாண்டி கூட பண்ணுவாங்க. ஒரு ஆள் வீட்டுல போய் மனைவிக்கு கத்திரிக்காய் அரிஞ்சு கொடுத்து சமையலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியாச்சுன்னு வைங்களேன், நண்பரே சொல்லுவாங்க பொண்டாட்டி தாசம் ஆறான் அப்படிமா. இது கேவலமான ஒரு பேச்சு, மோசமான ஒரு பேச்சு. அப்படிதான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்களா? கணவன் மனைவிக்கு மத்தியில அன்பு வளர வேண்டும் என்றால், பிணக்குகள் நீங்க வேண்டும் என்றால், மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால், கணவனுக்கு மனைவி உதவி, மனைவிக்கு கணவன் உதவி, இப்படி இருந்தா தான் நடக்கும். நான் வீட்டு வேலையை பண்ண மாட்டேன், வெளியில போய் எந்த வேலைன்னா நான் பார்ப்பேன் அப்படின்னா எந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அவ்வளவு அழகாக தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு மத்தியில தெளிவுபடுத்தி சொல்லி காட்டுகிறார். அதனால இது போன்ற உதவிகள் கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, இத மாதிரி நிறைய விஷயங்கள். அதே போன்று மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம மகிழ்ச்சியா இருப்பது இந்த பிற ஆட்களுக்கு பிடிக்காது. பொறாமை, சைத்தானுடைய சிந்தனைகள், அதுல ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்கும். கணவன் மனைவி ஏதோ அவங்களுக்கு மத்தியில மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னா அதிலே தூபம் போடுவதற்காக, அந்த மகிழ்ச்சியை பிரிப்பதற்காக யாராவது 4 விஷயங்களுக்கு வந்து இல்லாத பொல்லாத சொல்லிடுவாங்க. அதை நம்ப கூடாது. மனைவியை பற்றி கணவனிடத்துல, கணவனை பற்றி மனைவி இடத்துல யாரு பேசினாலும், தவறான தகவலை தந்தாலும் அதை அங்க வச்சிரு. என்கிட்ட பேசாத, என் மனைவி பத்தி எனக்கு தெரியும், கணவன் அப்படி சொல்லணும். அதே மாதிரி மனைவி என் கணவனை பத்தி எனக்கு தெரியும். பரஸ்பர நம்பிக்கை. நிறைய தலாக்கு வருவதற்கு, நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு அங்க அடிப்படையே பரஸ்பர நம்பிக்கை இல்லாமல் போறது. கணவனை மனைவி நம்ப மாட்டா, மனைவி கணவனை நம்ப மாட்டா. அப்படி வந்து விட்டாலேயே அங்க பிரச்சனை. அதனால இந்த சைத்தானிய சிந்தனைக்கு வழிவகுக்க கூடாது. இது போன்ற ஏராளமான தகவல்களை இஸ்லாம் மகிழ்ச்சியான ஒரு குடும்பத்திற்கு, இனிமையான ஒரு குடும்பத்திற்கு, நேர்மையான ஒரு குடும்பத்திற்கு பல்வேறு வழிகாட்டுதலை நமக்கு தருகிறது. இஸ்லாத்தை இன்னும் நாம படிப்போம், கூடுதலாக நம்ம படிப்போம். எல்லா குடும்பங்களும் மகிழ்ச்சியாக இனிமையாக வாழ்வதற்கு இஸ்லாம் சொன்ன இந்த கருத்துக்களை வாழ்க்கையிலே செயல்படுத்துவோம். வல்லல்லாஹ் அதற்குண்டான வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்துருவானாக. வாகந்தவனா அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.